ஃப்ளிப்கார்ட்டா இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும். டெலிவரி பாய் நம்பர கான்டாக்ட்டா எப்படி நம்ம எடுக்கிறது? அது சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியா நம்ம மொபைல்லயே எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். நாம ஏதாச்சும் ஆன்லைன்ல ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணா, அது டெலிவரி ஆவல அப்படின்னா, நாம வந்து டெலிவரி பாய்க்கு தான் கால் பண்ணுவோம். ஆனா கால் பண்றதுக்கான நம்பருமே இருக்காது. அது எப்படி வந்து கால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற Flipkartஆ இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், மீஷோவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஓகே தான். இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப வந்து Flipkartல தான் காட்டப் போறேன். ஸோ Flipkart வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி அதையே கிளிக் பண்ணிக்கங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர்ன்னு சொல்லியிருக்கும். ஸோ ஆர்டர் குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில நீங்க ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ இப்ப வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து டெலிவரி வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் அதாவது டெலிவரி பாய் நம்பர் கீழயே வந்துரும். அதாவது டெலிவரி ஆவற அன்னைக்கு தான் வரும். முன்னாடி நாளு, அதுக்கு முன்னாடி நாள்லாம் வராது. ஸோ அப்படி எனக்கு வரல ப்ரோ, நான் என்ன பண்றது? அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஸோ உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்கு. ஸோ நம்ம கஸ்டமர் கேரும் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லாம நம்ப டெலிவரி பாய் நம்பருமே கஸ்டமர் கேர்ட்ட கேட்டே வாங்கலாம். அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்க Flipkartஅ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்களா, அக்கவுண்ட் அப்புட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அந்த அக்கவுண்ட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆர்டர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் போட்டீங்களோ, அதோட லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுல வந்துரும். நீங்க இப்ப என்ன ப்ராடக்ட் வரணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு தான் நமக்கு டெலிவரி பாயோட கான்டாக்ட் நம்பர் தேவ. ஸோ அந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 4ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகும். எனக்கு கீழ பார்த்தீங்கன்னா, எதுவுமே பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் நம்பர் எதுவுமே வரல. டெலிவரி ஆகுற அன்னைக்கு வரும். அப்படி வராத பட்சத்தில உனக்கு 2வது ஆப்ஷன் பார்த்தீங்களா, நம்ம ஈஸியா நம்ம கேட்டு நம்ம மொபைல் நம்பர வாங்கிக்கலாம். ஸோ இப்ப மேல பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இதில நம்ம என்ன பண்ண போறோம்னா, லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, சேட் வித் யுஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, என்ன என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத பாருங்களா, வேர் இஸ் மை ஆர்டர். 2வதா பார்த்தீங்கன்னா, கெட் டெலிவரி ஏஜென்ட் நம்பர். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா, 2வதா இருக்கிறது தான் நமக்கு வந்து டெலிவரி ஏஜென்ட்டோட நம்பர் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா, அத தான் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மெசேஜ் ஒண்ணு போகும். அது போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் உங்களுக்கு ஒண்ணு வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி பாயோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து வந்துருச்சு. இதுலயே பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைரக்ட்டா இந்த கான்டாக்ட் நம்பர் போட்டா வந்து போகாது. இந்த பின் நம்பர போட்டு தான் போட்டா தான் போகும். ஸோ அது எப்படி போடுறது அப்படின்னு தெரியலன்னா, நான் ஆல்ரெடி வீடியோவும் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல பார்க்க முடியலனா கூட இந்த வீடியோலயே நான் சொல்றேன். செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பர என்டர் பண்ணதுக்கு அப்புறம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நாம அந்த பின் நம்பர போடுற மாரி இருக்கும். ஸோ அந்த பின் நம்பர போட்டுட்டு இதுக்கப்புறம் கால் பண்ணுங்க. அந்த டெலிவரி பாய்க்கு கால் வந்து கண்டிப்பா போகும். அப்படியும் போய் கால் எடுக்கல அப்படின்னா, நீங்க Flipkartல கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா, ஜஸ்ட் 1 ஆர் 2 1 ஆர் 2 ஹவர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் கால் வரும். Facebookல இருந்து Flipkartல இருந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்க ரெஜிஸ்டர் ஆயிரும். ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் எதுவும் டெலிவரி ஆவல அப்படின்னா, இப்படி டெலிவரி ஆவல அப்படின்னு தமிழ்லயே தான் பேசுவாங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் என்ன வேணுமோ அத நம்ம பேசிக்கலாம். ஸோ எல்லா லாங்குவேஜ்லயுமே கஸ்டமர் கேர் இருக்காங்க. நம்ம தமிழ்லயே பேசிக்கலாம். ஸோ இப்படி வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆவல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரோட காப்பி மட்டும் கேட்பாங்க. அத மட்டும் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புற மாரி இருக்கும். அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவிங்க அந்த டெலிவரி பாய் ஏஜென்ட்க்கு டைரக்ட்டா கால் பண்ணி, நீங்க டெலிவரி பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு டைரக்ட்டா அவிங்க வந்து கேட்டுக்குவாங்க. அப்படி டெலிவரி பண்ணல அப்படின்னா, அந்த டெலிவரி பாய் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்ட்டா எவ்வளோ இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஆனுச்சு. எனக்கு ப்ராடக்ட்டே ரிசீவ் ஆகல. ஆனா டெலிவரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. நான் வந்து இந்த மாரி தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் கஸ்டமர் கேர்ல. அவிங்க பார்த்தீங்கன்னா உடனே என்ன கூப்பிட்டு அவிங்க ஃபாஸ்ட்டாவே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து மூவ் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அந்த கஸ்டமர் டெலிவரி பாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் மார்க்கும் போட்டிருக்காங்க. அத சொன்னாங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வரல அப்படின்னா, மறக்காம இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படியா இருந்தாலுமே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 டேஸ்லயே கண்டிப்பா வந்துரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.